என்ன சார் இப்படி போனால் என்ன சார் செய்யுறது? டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே வேலை பார்க்குற மாதிரியே இருக்கு. பிஎம்ஓ ஆனவன்ட்டு இருக்கு சார். டிடி ஆஃபீஸ்லேருந்து இப்போ மினிஸ்டர் வர்றாருன்னா சார், அது அவங்க கட்சியாக நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு கட்சி நடத்தி போகணும். அரசு விழா எதுக்கு சார் மேடை போடணும்? ஒவ்வொரு பிளாக்லையும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் 5000 ரூபா 10,000 ரூபா, முதல்ல 5000 ரூபா, நாங்கள் இப்போ 10,000 ரூபா கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க சார். புது மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போய் என்ன சார் அவங்க கலெக்ட் பண்ண முடியும்? டிடி ஆஃபீஸ்லேருந்து கேட்டால் புதுசாக போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து கேளுங்க, அதுக்கு கேளுங்க, இதுக்கு கேளுங்கன்னாங்க. நான் என்ன சார் பண்ணேன்? ஏற்கனவே இருக்கவங்க எல்லாம் 5 பைசா தர மாட்டாங்க. கேன்சர் கவுன்சிலிங் எல்லாம் காசு வாங்குறது இல்லை. அதை சொல்லுங்க டாக்டர், அதை சொல்லி கேளுங்க டாக்டர். நான் என்ன சார் பண்ணுறதுனே ஒன்றும் புரியல சார். இப்போது 2 நாளில் வச்சுட்டு அன்னைக்கு எல்லா மக்களும் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போவோம், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். எனக்கும் போக வேண்டியது இருக்கு. எங்க போக சொல்லுங்க பார்ப்போம்? எல்லாத்தையும் ஒரு பிளாக்ல இருந்து 100 பேரையும் வர சொல்லு அப்படின்னு கட்டாயம் போட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இது மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நல்ல பேர் இவங்க வாங்குறதுக்கு, டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே சார். 10,000 ரூபான்னு வாங்கி வச்சாங்க. நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வருது, அடுத்த சீஃப் மினிஸ்டர் வரதுக்கு இன்னும் 20,000 ரூபா கேட்பாங்க. எங்க சார் போய் வாங்குறது? நம்ம என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா? சும்மா போயிட்டு எங்க 10 பேர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு இங்கே போய் செஞ்சு கொடுக்கறதுக்கு